ஃபரானா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தயாலனை பார்க்கறதுக்காக மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தயாலனும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு நித்யா கிட்டேருந்து கால் வருது. இவங்க கூட வேலை செய்கிற சோஃபியாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. சோஃபியா கூட ஃபோனில் பேசின ஒருத்தர் கூட நேரில் மீட் பண்ணலான்னு போகிறாங்க. அங்கே அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்து சோஃபியா டென்ஷன் ஆகி உன்னை நம்பி தானே வந்தேன், நீ எதுக்காக இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான்னு கேட்பாங்க. அந்த பிரச்சனையில தான் சோஃபியா இறந்து போயிருப்பாங்க. எங்கே நமக்கும் அதே மாதிரி நடந்துருமோன்னு ஃபரானா பயப்படுறாங்க. திரும்ப இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டில் போய் பார்த்தா அவங்க போலீஸ் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. சோஃபியோட பேக்ல உன்னோட ஆதார் கார்டு இருந்தது. உனக்கும் அவங்களுக்கும் என்ன பழக்கம்? சோஃபியா கேரக்டர் சரி கிடையாதான், நிறைய ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போவீங்களான்னு போலீஸ் கேட்குறாங்க. எனக்கு ஃபோன் வாங்கிறதுக்காக தான் நான் சோஃபியா கிட்ட ஆதார் கார்டு கொடுத்தேன், வேற எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஃபோன் வச்சிருக்க விஷயம் வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி அசிங்கம்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் அவனை வேலைக்கு போவானான்னு சொன்னேன். இப்போ உன்னால குடும்பமானமே போயிடுச்சுன்னு சொல்றாரு. சோஃபியாவோட இறுதி சடங்குக்கு வந்திருக்காங்க. சோஃபியாவை நினைச்சு வருத்தப்படுறாங்க. நான் வேலைக்கு போகலன்னு ஃபரானா சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டும் நீ எந்த தப்பும் பண்ணல, நீ இப்போ வேலையை விட்டு நின்றுட்டேன்னா உன் மேலதான் ஏதோ தப்பு இருக்கு, அதனால தான் நான் அவனை வேலைக்கு அனுப்பலன்னு நினைப்பாங்க, அதனால வேலைக்கு போன்னு சொல்றாரு. சோஃபியாக்கு நடந்த மாதிரி எங்க நம்மளுக்கும் நடக்குமோன்னு பயப்படுறாங்க. அதனால தயாலன் கிட்ட இருந்து அவாய்ட் பண்ண போறதா சொல்றாங்க. தயாலன் கால் பண்ணதோ தயாலன் எதுக்கு நீ வரலன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நீங்க ஃப்ரெண்ட்லி சாட் பண்றீங்க, நான் ஒரு கஸ்டமர் கேர்ல இருந்து பேசுறேன், மற்றபடி நமக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு ஹார்ஷா பேசிடுறாங்க. தயாலன் கிட்ட பேசாததால பாயிண்ட்ஸ் குறையுது. அது மட்டும் இல்லாம மற்ற காலர்ஸோடைய காலை இவங்க வேணும்னே கட் பண்ணிடுவாங்க. இப்ப ஃப்ரெண்டு நித்யாவோ நீ அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுதான் நீ வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி ஹார்ஷா பேசிட்டு கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்களும் இந்த வாட்டி உண்மையை சொல்லி அவருக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் ஈஷான் கூப்பிடாம ஃபரானான்னு உண்மையான பேரை கூப்பிடுறாரு. இது கேட்டதுமே இவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவங்க வீட்டு அட்ரஸ்ல இருந்து ஹஸ்பண்ட் எத்தனை குழந்தைன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டா சொல்றாரு. எதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு ஃபரானா கேட்கறாங்க. உன்னை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருந்தா முதல் நாளே கண்டுபிடிச்சிருப்பேன், ஃப்ரெண்டா தான் பேசி பழகணும்னு நினைச்சேன், ஆனா நீ தான் என்னை நேரில் பார்க்கணும்னு உச்சி பேத்தி விட்ட, இப்போ நீயே என்னை கெட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற, இதுக்கப்புறம் தான் என்னோட உண்மையான முகம் உனக்கு தெரியும்னு மிரட்டாரு. ஃபரானா வீட்டுக்கு வந்துமே அதையே நினைச்சு பயந்துட்டே இருக்காங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா தப்பா நினைப்பாருன்ட்டு பயப்படுறாங்க. கண்ட்ரோல் செக்ல வேலை செய்யற பையன் கிட்ட இந்த விஷயத்த வெளியே சொல்லாத, என் வேலை போயிடும்னு சொல்றாங்க. அவரும் சரின்றாரு. தயாலன் கிட்ட இன்னொரு தடவை எனக்கு கால் பண்ணனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. அவரும் நம்ம பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட இருக்கு, போலீஸ் கிட்ட மட்டும் என்ன ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து அனுப்புறேன்னு சொல்றாரு. தயாலன் இவங்களை பிளாக்மெயில் பண்ற விஷயத்த அந்த கண்ட்ரோல் செக்ல இருக்க பையனும் கேட்டுட்டு தான் இருப்பான். தயாலனுக்கு நான் எங்க வேலை செய்யறன்ற விஷயம் கூட தெரிஞ்சிருக்கு, அவன் தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு நித்யா கிட்ட சொல்றாங்க. வீட்டுக்கு போகும்போது இவங்களை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, அதனால பாதியிலே ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிடுறாங்க. ட்ரெயின் கிளம்பும்போது திரும்ப ஏறிடுறாங்க. அப்போதான் இவங்களை ஃபாலோ பண்ணது தயாலன் இல்லை, இவங்களுடைய ஹஸ்பண்டுன்னு தெரிய வருது. எதுக்காக ஹஸ்பண்ட் நம்மளை ஃபாலோ பண்ணுறாருன்னு இவங்க கோவப்படுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு பேசாமல் நீங்கள் என்னை வேலைக்கு அனுப்பாமலே இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பண்ணுறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்கலான்னு இல்லை, இப்படி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு திட்டுறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் எதுவுமே பேச மாட்டாரு. தயாலனை மீட் பண்ணும்போது பிரியாணி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதை இப்போ கபோர்டில் பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் தான் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிருப்பாரு. இப்போ ஹஸ்பண்டோ கிரெடிட் கார்டு செக்ஷனில் தானே வேலை செய்கிறேன்னு கேட்குறாரு. இவங்களும் ஆமான்னு போய் சொல்லிடுறாங்க. கண்ட்ரோல் செக்ல இருக்க பையனும் தயாலன் இனிமேல் கால் பண்ணா உங்க போனுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்றான். தயாலனும் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஃபரானாவை தவிர எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. இதனால அவர் செம்ம கடுப்பாயிடுறாரு. ஹஸ்பண்ட் கூட போறத தயாலன் நோட் பண்றாரு. ஃபரானாவோட போன் அடிச்சுட்டே இருக்கத வாட்ச்மேன் சொல்லியிருப்பாரு. இவங்க வந்து எடுத்து பார்த்தா ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருப்பாங்க. தயாலனும் ஹஸ்பண்டுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான், சீக்கிரம் போய் பாருன்னு சொல்றாரு. ஒரு கார்காரன் தான் இவரை இடிச்சிருப்பான், அதனால காலில் அடிபட்டிருக்கோம், போன் வேற மிஸ் ஆயிடுச்சு, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு கேட்கறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்கன்னு சமாளிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் போன்ல இருந்து தயாலன் கால் பண்ணி உன் ஹஸ்பண்டுக்கு அடிபட்டிருக்குல, பார்க்கறதுக்காக ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படியே நம்ம பேசின விஷயத்தெல்லாம் சொல்ல போறேன்னு சொல்றாங்க. அதுவும் நீ செக்ஸ் சாட்ல தான் ஒர்க் பண்றன்ற விஷயத்தையும் சொல்ல போறேன்னு மிரட்டுறாரு. ஹஸ்பண்ட் போன்ல யாருன்னு கேட்டதுக்கு உங்க போன் மிஸ் ஆயிடுச்சுல, எடுத்துட்டு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னு சமாளிக்கிறாங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும், நான் என்ன பண்ணணும்னு ஃபரானா கேட்டதுக்கு நீயே தானே என்னை தேடி வரேன்னு சொன்னேன், அதே மாதிரி நீயே என்னை தேடி என் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு. இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஃப்ரெண்டு நித்யாவோ எதுக்காக நீ அவன் வீட்டுக்கு போறதா ஒத்துக்கிட்டேன்னு கேட்கறாங்க. என்ன வேற என்ன பண்ண சொல்றான், வீட்டு வாசல்ல நின்று பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், என் ஹஸ்பண்ட் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு நான் சூசைட் பண்ணிக்கணுமா, இல்லை நான் இதை ஃபேஸ் பண்ண தான் போகிறேன், முதல்ல அவன் யாருன்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அந்த கிஃப்ட் வாங்கின ஷாப்பில் வந்து விசாரிக்கிறாங்க. இவங்க பேங்க்லேருந்து தான் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாரு. இப்போ அதை ஸ்வைப் பண்ணி தான் அந்த கிஃப்ட் வாங்கின விஷயம் தெரிய வருது. அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் மூலமா அவருடைய பேர், இப்போ எங்கே ஷாப்பிங் பண்ணியிருக்காருன்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வேலைச்சேரியில் ஒரு மாலில் கார்டை ஸ்வைப் பண்ணியிருப்பாரு. இவங்க உடனே அந்த மாலுக்கு போய் நான் பார்க்க போகிறேன்னு கிளம்புறாங்க. அந்த பையன் வரேன்னு சொல்லுவான், இவங்க வேணான்னிடுவாங்க. மாலுக்கு போயிட்டு கடை பேர் கேட்பாங்க, பாடி ஷாப்னு வரும். இப்போ பாடி ஷாப் கடையை தேடி போறாங்க. அங்க அவர் பொருட்கள் வாங்கி வெளியே வராரு. வெளியே வரவர் தான் தயாலனா செக் பண்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டை விட்டு கால் பண்ண சொல்றாங்க. இவர் கால் அட்டன் பண்ணதுமே இவர் தான் தயாலன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ தயாலனை ஃபாலோ பண்ணி போகணும்னு அவங்க முகத்தை ஸ்கார்ஃப் வச்சு முடிக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு கெஃபேல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. ஃபோனை டேபிள் மேலே வச்சிருப்பாரு. இவங்க அந்த ஃபோனில் தானே ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கு, அதனால அந்த ஃபோனை எடுக்கலான்னு வராங்க. ஆனால் கரெக்டாக இப்போ அவர் கையை பிடிச்சிடுறாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு முகத்தை
முகத்தை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன ஃபரானா உனக்கு என் ஃபோன் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே அவங்க பெப்பர் ஸ்ப்ரேயோ அவர் முகத்தில் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராரு. எஸ்கலேட்டரில் ஏறும்போது பட்டனை யாரோ ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால கீழே விழுந்துடுறாரு. வேற யாரும் இல்லை, ஃபரானா வேணான்னு சொல்லியுமே பின்னாடி இந்த பையன் வந்திருப்பான். இப்போ ஒரு ஃபோன் கடையில் கொடுத்து ஃபோன் அன்லாக் பண்ணி தர சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதுக்குள்ளே ஐஃபோனில் இருக்க மொத்த டேட்டாவையும் டவுன்லோட் பண்ணிட்டாரு. இப்போ இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபோல்டர் வந்து எம்டின்னு வருது. உடனே தயாளன் கால் பண்ணி ஃபோனை எடுத்துட்டா எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு நினச்சியா, உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நீ என் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாரு. இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்பிடுவாரோன்னு பயந்துட்டே இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் மெசேஜ் வரும்போது எடுத்து பார்க்குறாங்க, எந்த ரெக்கார்டிங்ஸும் வரல. இப்போ தயாளன் கால் பண்ணுறாங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாரு. ஹஸ்பண்ட் எடுத்து பேசினா யாருமே பேச மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் திரும்ப ஃபோன் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் டீ கேட்டிருப்பாரு. டென்ஷனில் இவங்க டீயை கூட கீழே போட்டுடுறாங்க. அடுத்த நாள் ஃபரானா தயாளனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அன்னைக்கு ஃபரானா வராததால் இவர் அங்கே இருக்க ஒரு முஸ்லீம் பொண்ணை ஈஷான்னு போய் தொடுவார். அவங்களே இவரை அடிச்சிருவாங்க. ட்ரெயினை விட்டு வெளியே போகலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே டோர் க்ளோஸ் ஆகிடுது. அங்கே இருக்க எல்லாருமே இவரை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. இதனால அவருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. இப்போ ஃபரானா தயாளன் வீட்டு காலிங் பெல் அழுத்திட்டு இருக்காங்க. அவர் யாருக்கோ கால் பண்ணி நான் அனுப்பியிருக்க லொக்கேஷனுக்கு உடனே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபரானா கிட்ட அன்னைக்கு நீ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வராததால உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு தான் பயந்து கால் பண்ணேன். ஆனால் நீ என்னடானா என்னென்னவோ கெட்டவ மாதிரி, இனிமேல் உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாது, ஃப்ரெண்ட்லி சேட்டு தான் வேற சொல்ற. நான் மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். கடைசி வரைக்கும் ஃபோன்லேயே பேசிக்கலாம் தான் சொன்னேன். நீ தானே என்னை நேரில் கூப்பிட்ட. இப்போ நீயே என்னை வந்து கெட்டவ மாதிரி அசிங்கப்படுத்துற. இதுக்காக உன்னை நான் சும்மா விட முடியுமா? அதுக்காக தான் உன்னை பழி வாங்க போறேன்னு சொல்றாரு. இவர் கால் பண்ணி வர சொன்னது ஃபரானாவோட ஹஸ்பண்டை தான். இப்போ அவர் வாசல்ல நிற்கிறாரு. முன்னாடி நாள் நைட்டு ஃபரானா பயந்துருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு இவர் விசாரிப்பாரு. அப்போதான் ஃபரானா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் அந்த வேலையை நினச்சி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது தயாளன் தான் என்கிட்ட ஃப்ரெண்டாக பேசிட்டு இருந்தாரு. நீ அவனை லவ் பண்ணியான்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. லவ் எல்லாம் கிடையாதுங்க, ஃப்ரெண்டு மட்டும்தான். மனசு விட்டு பேசுறதுக்கு கூட இந்த வீட்டில் யார் இருக்கா? நம்ம 2 பேர் கஷ்டத்தை பற்றி மட்டும்தான் பேசுவோம். என் மனசில் இருந்த விஷயத்த ஓப்பனாக பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு தான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ இப்படி பிளாக்மெயில் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. மொதல் தடவை அவனை அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் பார்க்கும்போதே நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கணும்லாம் நினைச்சேன். என்னால் நல்லா சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியல தான். ஆனால் உனக்கு ஒரு தடவை கூட இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடி சொல்லணும்னு தோணவே இல்லையான்னு கேட்குறாரு. இதை கேட்டதுமே ஃபரானாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. எவிடன்ஸ் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தயாளன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவர் பேசின எல்லாத்தையுமே எவிடன்ஸ்க்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அசிங்கமாக பேசிட்டு அடுத்து வேலையை பார்க்குறவன எவ்வளவோ மேலு, ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ பண்ணதுதான் இருக்குதுலே கேவலம்னு சொல்லிடுறாங்க. இப்போ தயாளனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபரானா வேலைக்கு வந்திருக்காங்க. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதி தான் முக்கியம்னு திரும்பவும் கிரெடிட் கார்டு செக்ஷனுக்கே வந்து வேலை பார்க்குறாங்க.